பகலிலே பார்க்கவும் முடியுமா? அதே ஊர்தான் அதே ஊர்தான். ஆமா. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்கள் பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு வாழ்த்தாயல் துணவல்லையே. உண்மையான காதலுக்கு கடைசி வர முடிவில்லையே, பொய்யான காதலுக்கு வாழ்த்தாயலுக்குலையே. உன்னை பார்க்க வந்தனரா நொப்பேங்கார இருந்தானே, என்ன செய்ய போறானோ சூம்பத்தான மாறானோ. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் மூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? வானத்தில நிலவு வரும், மானாமதுரை வையாத்து தண்ணி வரும். வானத்தில நிலவு வரும், வைகையாத்து தண்ணி வரும். வாழ உழவ சேர்ந்து வரும், பழ விரிச்சா கூட வரும். சாதி ஜனம் பிரிச்சால் என்ன, சாதி மதம் விரிச்சால் என்ன, நிலவா நான் வருவேன் சட்டியோட படுத்துருடி. நட்சத்திரத்தை பட்ட பகலில பார்க்கவும் முடியுமா? சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? குச்சு குச்சு ரக்கமா என்ன வேணும், உடஜாலி ரக்கமா கபலி வேணும். அரிஜனா துங்களையே இந்த சாமக்கோழி இது குவளையே. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? நாகூர் அனிப்பா தானே அவர் எங்க இருக்காரு? நாகூர்ல போய் பாடணும். ஒரு ஆளுமா டோல்மா கேட்டாரு எங்க, அது வயசுக்கு ஆளுமா டோல்மா. ஏன்னா பார்க்க வந்த உறவுகளுடைய அதை நிறைவேற்றாவிட்டால் அவன் கலைஞன் அல்ல. ஆளுமா டோல்மா நான் பாடுறேன், அதோட நீ சிவசமாதி அடைஞ்சு பாடுறேன், நான் பாடுறேன். ஹலோ அப்படியா? ஆளுமா டோலுமா இசலக்கடி மாளுமா கேச்சி காலேஜ்னு கிராக்கி விட்டா சாளுமா. அழுமா டோலுமா இசாலக்கடி மாளுமா கேச்சி காலேஜ்னு கிராக்கி விட்டா சாளுமா. ஆளுமா ஏ ராசா ஏ ராசா ஏ ராசா டோலுமா ஏ ராசா ஏ ராசா ஏ ராசா. வெளியூர் போயிருந்தா டோலுமா கேட்டிருப்பேன், எந்த ஊரு போயிருந்த இசாலக்கடி மாலுமா ஏச்சி காலேஜ்னு கிராக்கி விட்டா சாளுமா. ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தொங்கையில ஒத்தையா போகுதம்மா உன்னோட உசுறு மசுறு வெத்தலை போல் வாடுதம்மா என்னோட வசுறு. அது முண்டை நம்மளை பூரா மண்டலாக்க வந்திருக்கு. அந்த பாட்டு என்னன்னே தெரியல கண்டாலுமே எனக்கு. நீங்க தலைவரா? இது வந்து எங்க குலகேஸ் சொந்த பிரச்சனை.
அவளை படுத்துக்க படுத்துக்க என்ன பத்த ராசா படுத்துக்க அப்பா பால் தர்றேன். ஏன் மயந்தேன் மூத்தவன் ஒரு கப்புலிங்காக போய் அதில் படுத்தேன், ஆவி அடிச்சிருச்சு. அதோட இருடா துணியை குடிக்குமானே. எல்லாத்தையும் சமாளிக்க தெரிந்தவர் தான் ஓட்டுநர்கள், எல்லாத்தையும் சமாளித்து வழிநடத்துறவர் தான் நாடக கலைஞர்கள். தம்பி நீங்க சூத்தரிச்சு போங்க, உங்க வயசுக்கு இங்க வந்து இது பண்ண பாருங்க. இப்போ 3 தடவை நான் சொல்லுவேன், ஏன்னா நான் ஒரு கிருத்திரம் பிடிச்சவேன். லைட்டாக உன்னை ஏவி விட்டேன்னா உன் முதுகு முக்காத்துட்டு போறாது, பேசாம இரு. நத்தத்தில் பூக்குழி இறங்குறாங்க இல்லையோ, நீ தீக்குழி இறங்க வேண்டிய சூழ்நிலை. ஆட கண்டாலி உள்ள விழா கமிட்டி இன்னும் போதும்யா, போதும் போதும், இன்னும் தூக்கிட்டு போங்க, இன்னும் தூக்கிட்டு போய் தூக்கி கொண்டு அப்பிச்சு கடை அந்த தோசை கல்ல போட்டு எடுங்க. ஒரு ஊத்தாப்பம். அதே மேடையா இல்லை வேற எது மாறாது? அதே மேடை தானே. கடலா இந்தா நீ போட்ட ஆரணதே இங்கே நக்கிட்டு போயிடுச்சு. ஆளே இல்லை ஆரணை அடிப்பேன். கடலா இருந்துச்சடா, கடலா ராமேஸ்வரம் கடல் மாதிரி இருந்துச்சு. இப்போ பாரு கல்ல விடுங்க வந்த ஆளுங்க மாதிரி. என் தம்பியெல்லாம் ஒருத்த மேல ஒருத்த ஏறினானே, இப்போ எங்கன்னு போய் ஏறி கிடக்கான. ஆஹா, ஒருத்தனை விட்டு போயிட்டாங்கண்ணா. ஒரே வண்டியில் விட்டு போயிட்டாங்க. வண்டி இல்லை, அதே அந்த ஆதங்கம் இடியாப்போ. இதில் நம்ம சொல்கிறோம், காலையில் நத்தமா இங்கே நாடகம் போட்டாங்களப்பா. ஆமாம், முருகன் மாலை மாற்றும் போது மட்டும் 4 பேர் இருந்தாங்க அப்படின்னு. அந்த 4 பேர் நாடகம் பார்க்குற ஆள் இல்லை, ஒரு ஆள் பேய்க்கு பயந்துட்டு உட்காந்துருப்பேன். இந்நேரத்தில் ஒத்தையில் போனால் அவன் பூச்சண்டு மகங்கிற நாண்டுக்கு நின்றான். அவன் வேற அழகுன்னு தீ குளிச்சானே. பேயா நம்மளை பிடிச்சிக்கிட்டா நம்ம உள்ளூர் கோடாங்கி ஏற்கனவே நமக்கு சரக்கு தலைன்னு காட்டமாக இருக்கேன். ஆமாம், அந்த காட்டத்தில் நம்மளை போட்டு ரெட்டச்சாட்டையில் வெளுத்துருவேன். பேயாடுனாலும் நாளைக்கு தலையை நீட்ட முடியாது, அசிங்கத்தனா அப்படின்னு பயந்துக்கிட்டே ஒரு ஆள் உட்காந்துருப்பார். இன்னொரு ஆள் பொண்டாட்டிக்கு பயந்துட்டே உட்காந்துருப்பேன். போகும்போதே நாடகத்துக்கு போயிட்டு பாதி சாமல் வந்தால் நான் திறக்க மாட்டேன் கதை வந்தாலே. பொண்டாட்டிக்கு பயந்துட்டா அத்தியா தாத்தா மாடு புடி மாடு. 3வது ஆள் பைக்கு கிடைக்காம நத்தத்துக்கு அங்கிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் டவுன் பஸ்ஸில் ஏறி வந்திருப்பார். போட்ட ஓதைக்கு வச்சிருந்த பசு காசு எங்கனையாவது விழுந்திருக்கும். போவது விளைஞ்சனே யோசிச்சிட்டே உட்காந்துருப்பேன். அங்கன ஒன்றுக்கு இருந்தமே அங்கன விழுந்திருக்குமோ, இங்கன நின்றமே எவன்ட்டு கேட்டால் அசிங்கமே. சரி விடியட்டும் கிளச்சி எடுத்துகிட்டு போகணும்னு ஒரு ஆள் உட்காந்துருப்பார். 4வது ஆள் யாருன்னா அவர் தான் உமா மைசெட் ஓனர். எப்போ போவாங்க கிடையாது. இப்போ ஊர் கலாங்கிறாங்கப்பா. கலாங்கிறது உண்மையிலே பெரிய பாவம். அந்த பொருளை பறிகொடுத்தவனுக்கு தான் அந்த வேதனையும் வலியும் தெரியும். கேட்டு வாங்கிடலாம், யார்ட்டுமே கலாங்கக்கூடாது. என்கிட்ட ஒரு கிராமமே நாடகம் பேச வந்துச்சு. அது ஒரு வயசானவர் என்னை சொன்னார், தம்பி ஒரு பப்புனா இருந்துக்கிட்டு இந்த தண்டி அன்பாளையம் கட்டி இத்தனை வேத்த கஞ்சி ஊற்றுறது பெருசியா, நீ நல்லா இருக்கணுமியா. போகும்போது என்னத்தை கொண்டு போகிறோம் என்னத்தை கொண்டு போகணும்னு கையை பிடிச்சலாம் அழுதாரு. என்னத்தை கொண்டு போகணும்னு சொன்னவே செருப்பை கொண்டு போயிட்டேன். செருப்பை காணா கண்டாலுமே. இதுவரை ஒரு ஊரில் மைசெட்டு ஓனர் வந்து சொல்கிறார், தண்ணி டேங்கில் கட்டி வச்ச குழாயில் யூனிட்டை காணா அப்படின்ட்டார். நான் மைக்கில் சொன்னேன், தண்ணி டேங்கில் கட்டி கிடக்கக்கூடிய அந்த எத்தனை குழாண்டேன் 6 குழாண்டார். 6 குழா யூனிட்டை தயவு செய்து நீ திருப்பி தரணும், இல்லை செருப்பு பிஞ்சுவோம்ட்டேன். கலட்டினவே 3 கழட்டியிருக்கேன். மறுபடியும் ஏறி மறுபடியும் 3 கழட்டி போயிட்டேன். குழா அவர் வந்து என்னை செருப்பிட்டு அடிச்சு அதில் ஒரு டெக்னிக். ஒரு ஊரில் ஒரே ஒரு குழாயெல்லாம் கழட்டினேன். அவன் அருமையான திருடன், அவன் நல்லா இருக்கணும்.
யூனிட்டை கலட்டிட்டு அதில் தூக்குச்சட்டியை மாட்டிட்டு வச்சுட்டு போயிட்டேன். ஓனர் இங்கேருந்து லைட் அடித்து பார்த்துருக்காரு. நம்ம சப்பான் யூனிட் அடி பொழக்குதுடா. காலையில் போய் பார்க்குறாங்க, அதில் அப்படி சோறும் கருவாட்டு குழம்பு இருந்திருக்கு. ஓனர் ஏறினவர் பசி இறங்க முடியாது, இப்படி தின்னுட்டு சாப்பிட்டு வாழ்த்திட்டு வந்துடு. அந்த கருவாட்டில் முள்ளு குத்தி பிடிச்சிப்பான் அவரை. என்னை பார்க்கும்போது எல்லாரும் மாம்பழம் லோடு மேன் மாதிரியே தெரியும். சம்சாரி மயன் சம்சாரி விவசாயம் ஒண்ணுதான் முண்டை. சம்சாரி விவசாயம் ஒண்ணுதான். ஏய், சம்சாரின்றது இங்கிலீஷ் ஆம்பா, அதிசய பூலாக்கா என்று பார்த்து. எங்க அப்பா பேரை சொன்னா நத்தத்துக்கு அங்கிட்டு வண்டி ஓடுறதே ரொம்ப ரொம்ப சிரமம். ஓடாது. ஏன் ஓடான்னு கேளு. எங்க அப்பா வண்டி மெக்கானிக். எங்க அப்பா பேரு உங்களுக்கு தெரியுமா? சரி, நானே சொல்லிடுறேன். அப்பா பேரு நம்பிராஜன். எங்க அம்மா இந்த கொண்டாங்கல்ல, டஸ்ன்னு அடிச்சு ஆத்தாவை கொண்ட நரம்போட சாச்சாங்க. எங்க அம்மா பேரு என்ன மத்தம்மா மாதிரி கிடையாது. எங்க அம்மா, எங்க அம்மா பொம்பளை. ஆனா எங்க அப்பா அதை நம்பல. அவன் மண்டி ஓட்டு வனங்கல தம்பி. ஒரு உள்ள பத்தவனே எங்க அம்மா சொன்னுச்சு, நரம்பு சுண்டுது விடுங்க. ஆனா எங்க அப்பா அந்த வெறுகொண்ட நீக்கிறோ. எங்க அப்பா அவர் உடம்புக்குள்ள அந்த கசிவுகள் எங்க ஆத்தா விடலை. சுளுக்கு மாத்திரையை போட்டு அடிச்சிருக்கேன். ரெண்டாவது உள்ள பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும்னு எங்க அப்பா கோயில் உலகத்தெல்லாம் வேண்டிக்கிட்டு ரெண்டாவது ஒரு பிள்ளையை கொடுத்தார். பிள்ளை பிறந்துச்சு, ஆம்பளை பிள்ளை. மூணாவது பிள்ளைய பத்துக்குன்னு எங்க அப்பத்தா சொன்னதுனால மறுபடியும் எங்க அம்மா மாசமா இருந்துச்சு. இந்த அப்படியா இப்படி போன உடனே கரு கலைஞ்சிருச்சு. ஆனா என் வீட்டு வச்சிருக்க ஆளு எந்த ஊர்லயும் போய் லேடிஸை டச் பண்ண முடியாது. முதல்ல அந்த காலத்துல சொல்லுவாங்க வயசான ஆளுகள்லாம், உங்க ஐயா வந்து இந்த அந்த ஊர்ல ஒரு பொம்பளை வச்சிருந்தாரு, இந்த ஊர்ல ஒரு பொம்பளை. இப்ப எவனும் போக முடியாதுல்ல. புல்லோட்டு போகும்போது ஊரே எந்திரிச்சிருவேன். புல்லோட்டை போட்டுட்டு கருவில் விழுந்து ஓடி வெதர்ல முள்ளு குத்தி எதுல விட்டு வாயிலையா. நாளைக்கு காலையில் 5 மணிக்கு வாப்பா. இப்போ ஆள் புக்கிங்கில் இருக்கு. ஏண்டா எங்க அப்பா வேற நம்பிராஜ், அம்மா நான் அங்கே போனேன். 7 பிள்ளைய பதிச்சு எங்க அம்மா. நேற்று ஒரு 2:30 மணி இருக்கு, நல்லா தூங்கிட்டு இருந்தேன் கட்டில. எங்க அப்பா மகனை வீரத்தை வேண்டாரு. என்னப்பா நெஞ்சு நமத்தினே வீட்டை விட்டு வெளியே விடாண்டாரு. கணேஷ் போல கட்டாரு இல்லைன்னு போங்கிறாங்க. வருஷம் ஃபுல்லா இந்த கதையும் சாராசமே தானே. பள்ளி திருமணம் கதையை இப்படித்தானே சொல்ல முடியும். அப்பா நம்பிராஜே, அம்மா நங்கே மோனி, 7 பிள்ளை. இதை விட்டுட்டு எங்க அப்பா வந்து சான்சினா, எங்க அம்மா வந்து சிலுக்குன்னா சொல்ல முடியும். கதை அதான். எனக்கு 2 கொண்டாட்டி சூப்பரா. ஒன்னு ஆந்தி, இன்னொன்னு வாந்தி. நிலாவிலே நிலாவிலே நான் உன்னை நேரில் பாட்டோடும் தொட்டாமல்லே. இருத்தா கொஞ்சம் இங்கிட்டு சொல்லித்தாய். இங்கே பக்கு போதும்தா. உலகத்திலே புருஷன்ட்ட வந்து சொரிஞ்சவன் போலே நெய்த்தியம் பார்க்கிறேன். கண்ணே மாமா, உன்னை கட்டி பிடிக்கும் போது அந்த கடலப்பருப்பு மறுமறுப்பு கொடுக்கணும். 3 வருஷமா அந்த பருப்பை வைக்கிற வித்தவாடு இல்லை. கண்ணே மாமா, உன் இதுல சாயும் போது என்ன கணேஷ் போல வாட வருதே முண்டை பையன் அதுக்குள்ளேயே வச்சு வந்த பிறகு முண்டை. கண்ணே மாமா, அடுத்த வருஷம் நத்த மாரியம்மன் கோயில் எங்க ஆத்தாட்ட நம்ம 2 பேரும் பிள்ளைய தொட்டி கட்டி கொண்டு வந்து ஆத்தாட்ட போடணும். அது நடக்காது மாமா, அது நடக்காது. வாய கழுவடி கேவலப்பட்ட முண்டை. பிள்ளை வளர்க்க போகுது. அப்புறம் உண்மையிலேயே சத்தியமா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல மாமா, வாய்ப்பு இல்ல. ஏன்டா? எனக்கு கற்பப்பை எடுத்து 27 வருஷம் ஆச்சுடா. எடுவட்டவளே. சரி, டிஎன் 42 மென்சுவர் கட்டப்பை வச்சு அடிக்கிறேன். ஏன்னா காணா காசு கொடுக்கறது அவர் தானே. போயிட்டாரா? எடுக்க
அண்ணே நான் 21 வருஷமா மேடையில் எத்தனையோ உங்களை கட்டி பிடிச்சிருக்கேன். உலகத்திலே ஃபஸ்ட் டைம் உடம்பூரா மசரு உள்ளவன் போல என்னைத்தான் பார்க்குறேன். ரோமம் அதிகமா இருக்குன்னு நினைக்காதீங்க மாமா. ரோமம் அதிகமா இருந்தா தான் காமம் அதிகமாக இருக்குமா? அதானே ஆத்தி. ஏ நீ போப்பா, அவன் பல்லுவன் முகரை எனக்கு அப்படியே பக்கத்தில் வர்ற எருக்கலை வாட வருது. ஆனால் இவங்க 4 பேர் லேடிஸ் நினைச்சே உட்காந்துவேன். என்ன இந்த பொம்பளைக்கு ஒரு மாதிரியா எவ்வுதேன்னு போய் பார்க்குறாங்க. பிரகதி என் தங்க நீ வாடா, நீ வந்தாத்தேன் எனக்கு வந்து உடம்புல கக்கட்டி வரப்படும். பிரகதி என்ன நான் தொட்டாலும் 5:30க்கு மேலே உன்னை நான் ஒப்படைக்கணும். பேங்கு சாவி மாதிரி நான் தான் செக்யூரிட்டி. நீ இளையதாரத்தை நான் நத்த வட்டார பொம்பளை உரம் சொல்லுவாங்க. என்னன்னு இளையவடியா. சரி, இதுதான் உங்க அக்கா மாம்பழ தேவடியா. யாவரம் அள்ளி யாரு மாமா? எந்த காடு முண்டையா தெரியல, இப்படி ஒரு முண்டையா? உங்க அக்கா. எனக்கு அக்காவே இல்ல. எனக்கு முண்டாட்டினா உனக்கு என்ன ஏய், சின்ன? உனக்கு ரசனையே இல்லையா? நீ எல்லாம் ஆம்பளையா? இல்ல வேண்டி உனக்கு புருஷனே கிடைக்கலையான்னு கேட்கிறேன். எனக்கு ரசனே இல்லையா? அதேன் பொம்பளையான்ற. உன்னை மாதிரி பொம்பளை கிடைக்கலன்னா பேக் ஷாட்டுக்காதே. பேக் ஷாட்டா? பேக் ஷாட்னா தெரியாதா? அச்சு இல்லாம எதுமே இல்ல. அடி போடி அங்கிட்டு உனைய பார்க்கல 50 கிலோ மிளகா அரைச்சு வரட்டு அரைச்சி இதுல புண்ணது மாதிரி இருக்கா முதல்ல பொம்பளையா நீ முதல்ல? நீ ஒரு பொம்பளை தானே? முண்டை கீரை முண்டை. அடி மூச்சி மோரே பாரு. போட்டே உன் பொம்பளை பால் அச்சமன நானே பயிர்ப்பு இருக்கணும். இருக்காடி உன்ட? எல்லாமே வச்சிருக்கேன். வேணும்னா வந்து கழட்டிக்கிட்டு பாருடி. ஏய், நான் சொன்னது பயிர்ப்பு மூதேவி. பைப்பா கேட்டேன். நீ அதே மாதிரி மாமா அது மாதிரி சபையில செய்யக்கூடாது. என்ன மாமா உங்களுக்கு ரசனையே இல்லையா? என்ன மாமா? நான் தாண்டி மோத்தா தாய் மாமே. எப்படி உங்களுக்கு ரசனை இருக்கா இல்லையா? நீங்க 2 பேரும் கைகோர்த்து ஒரே ஊதாங்குலையை ஊதி அடுப்பு எரிக்கணும். ஊதாங்குலை அடப்பா இருந்தா யானையை கொண்டு வந்து விடுறேன். தூம்பது ஒண்ணுங்க. தங்கச்சி, என் தங்கச்சி இன்னைக்கு பள்ளிக்கூடம் ஆண்டு விழா. சிட்டாங்குருவி உனக்கு தானே அடராமா அப்படி போடு. அடராமா அப்படி போடு. உசுரே உனக்காகத்தான் படைச்சானே சாமிதான். அடாமா அப்படி போடு.
யார் வள்ளி நாயகம்? அண்ணே இவங்கள தெரியும், இவங்க நான் பார்த்ததே இல்லைன்னு. அது தெரிஞ்சு கட்டுது, தெரியாம கட்டுனது. இது தெரிஞ்சு கத்துது, ஏன் தெரியாம கத்துது? ஏன் அதான் இருட்டடி அங்கம்மா பேர். இருட்டடி அங்கம்மா எங்க கண்டுபிடிச்சீங்க? இருட்டுக்குள்ளதான். இருட்டுக்குள்ளையா? ஆமா. இது அண்ணே வந்து எனக்கு தெரியாம எப்படின்னு? 2 பேருமே உங்களுக்கு நாத்தனா. இவங்க நாத்தனா தெரியும், இவங்க எப்படி நாத்தனா? நாத்தனாதான். உங்க அண்ணன் என்கிட்ட இந்த நடியில ஏத்துனா நான் நாத்துனா. என்னத்தை ஏத்துனாரு? என்னம்மா அத்தத்தை அது பிள்ளைகள பயந்துராமடி. பொம்பளை பிள்ளை முத அடக்கொடுக்க முத முக்கியம் வேணும். உலகத்திலேயே பொம்பளை லங்கோடு கட்டினது நிச்சயமா. ஆமா, இதெல்லாம் யார்? எங்க அண்ணன் எடுத்து கொடுத்தாரா? ஏண்டி இதெல்லாம் சரிடி. இது என்னது? இது என்னது இடுப்புல? அது ஒரு ரோமத்தை வந்து கிளீன் பண்ற மிஷின். பார்த்ததே இல்லையே. நானே பார்க்கல. அப்ப பார்க்காம தான் தங்கச்சி வரவே வரட்டுமா? ஒரே வரட்டு. ஆமா, கொஞ்சம் மாஞ்சாக்கிறா தங்கச்சி. ஆமா, குல வழக்கம் என்ன தெரியுமா? ஆண்கள் உழுது பயிர் நடுவதும் பெண்கள் காவலுக்கோ குல வழக்கம். உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? அண்ணே அண்ணே என் தங்கச்சி ஆண்டு விழாவில் டான்ஸ் ஆடும் போது வண்டி எட்டி வருவாங்க. பாக்குறதுக்கு ஆண்டு விழாவை நிறுத்துறதுக்கு தான். தங்கச்சி அண்ணே அண்ணட்ட வாடா. அண்ணே என்னத்தா தங்கச்சி இப்படி இங்க கை வைக்க கூடாது, சோல்டர்ல ஏறி உட்காருறியா? என் தங்கச்சி வள்ளி நாயகி, நாங்க கண்டெடுத்த வில்லப்பா. தம்பி இடியப்பம் மைத்த புடுங்கினப்பமெல்லாம் சொல்லக்கூடாது. பருத்திப்பால் இதை பரீட்சையில் எழுதுங்கப்பா, 100க்கு 100 வாங்கலாம். பேப்பயமேனே இந்த ஒருத்த வரைய மடு அள்ளுதாடாவே. அண்ணே சமாளிக்க முடியாதுனே. அலோலா இன்னைக்கு அதட்டினதுல குசு தெரிச்சிருச்சு. ஆலோலம் 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 சோ ஆலோலமே ஆலோலம் சோ ஆலோலமே. அப்பப்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. நீ அத நான் பென்ஷன் நினைச்சிட்டேன். குட்டி குட்டி ஆலோலவு ஆலோலவு. ஏய் பேக் ஷாட் நோ. பிரீதீஸ்வரி நீ அதே மாதிரி செய்யக்கூடாது, பொம்பளை செய்யக்கூடாது. தங்கச்சி இவ்வளவு நேரம் விளையாட்டாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் 2 பறவை விரட்டுவான். அப்படியே ஆட்டுமனே. வணக்கத்துக்குரிய பெரியவர் வந்தா. இன்னைக்கு வர்றவர் முக்கியமான ஆளுமா? வணக்கத்துக்குரிய யார் வருவாங்க? யார் வருவாங்க? உன் கூட தான் வேனில் வரத்துக்கிட்டேன். ஆனா வேஷம் என்ன தம்பி வேணாம்ட்டாங்களா? இன்னும் ஒரு சத்தம். வையாவூரி செந்திலுக்குமரே வர்றாருன்னா கடையெல்லாம் அடைப்பாங்க, கைமாத்து வாங்குவாப்புல. அப்ப நீ சிரிப்பு கிடையாது. எத்தனை வள்ளிய தெரியுமா? அவரோட நடிக்க மாட்டேன்னு வெள்ளரிக்காய் வைக்கிறது தெரியுமா? அண்ணே இதெல்லாம் தெரியாது எனக்கு. அண்ணே நீங்க இருக்கல, நம்ம என்ன பயப்படணும்? தங்கச்சி அண்ணே அவர்கிட்ட வந்து மற்ற நாடகத்தை மாதிரி ஆய் ஊயின்னு பேசக்கூடாது. எப்படி என்ன பேசணும்? குய் குயின்னு பேசணும். அப்போ உங்களை கேட்டே நான் பேசுவா? செந்திலுக்குமரன் வர்றாரு, என் தலைவன் வர்றாரா. அக்கா இந்த டோப்பு மட்டும் 17,000 செஞ்சு நான் சென்னையில் அலைஞ்சு. நாரதர் வாங்கலாம் சொல்லக்கூடாது, போயிருங்கடான்னு சொல்லு. அப்பாடா ஒரு வழியா பள்ளிக்கூடம் முழு படிச்சு லீவ் விட்டாங்க.